இயக்குனர் இமயம்னு பலராலையும் பாராட்ட பெற்றவர் தான் பாரதி ராஜா. இப்படி இருக்க சூழல பாரதி ராஜாவுடைய குடும்பத்துல 3 பெண்களுக்குள்ள நடந்த சொத்து சண்டை, அதுவும் பல நூறு பேர் கூடியிருந்த பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்குல எதிரொலிச்சதுதான் பலருக்குமே கவலை கொடுத்திருக்கு. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அண்ட் சந்திரலீலா இந்த தம்பதிக்கு மனோஜ் என்ற மகனும் ஜனனி என்ற மகளும் இருக்காங்க. மனோஜ் கேரளத்தை பூர்வீகமா கொண்ட நடிகை நந்தனாவை தான் காதலிச்சு பாரதி ராஜாவுடைய சம்மதத்துடன் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அண்ட் மகள் ஜனனிக்கு மலேசியாவை பூர்வீகமாக கொண்ட தொழிலதிபர் தம்பிராஜாவை தான் திருமணம் செஞ்சு வச்சாரு பாரதி ராஜா. இந்த தம்பதியருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இப்படி இருக்க சூழலதான் ஜனனி தன்னுடைய கணவருடன் மலேசியாலே செட்டில் ஆயிட்டாங்க. பாரதி ராஜாவுடைய மனைவி சந்திரலீலாவோ தேனிக்கு போயிட்டாங்க. மகன் மனோஜுடைய இறப்புக்கு அப்புறமா கடும் மன உளைச்சல அவதிப்பட்டு இருக்காரு பாரதி ராஜா. 2 மாதங்கள் மலேசியால இருக்க தன்னுடைய மகள் வீட்டில தான் தங்கியிருந்திருக்காரு. அங்கிருந்து சென்னைக்கு வரும்போதே உடல்நலக்குறைவுடன் தான் வந்ததா கூறப்படுது. நீலாங்கரி வீட்டுல ஒரு நர்ஸ் அண்ட் பணிப்பெண்ணுடைய பராமரிப்புல தான் பாரதி ராஜாவை விட்டுட்டு போயிருக்காங்க. அண்ட் பராமரிப்புக்கு ஆகிற செலவை மகள் ஜனனி செய்து வந்ததா கூறப்படுது. பாரதி ராஜாவுடைய மருமகள் நந்தனாவும் அவருடைய பேத்தியும் அப்பப்போ வந்து அவரை பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்படி இருக்க சொல்லதான் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்த அழுதுபடியே அவருடைய மனைவி வந்தாங்க. அப்போதான் கங்கை மரன் ரொம்பவே ஆதங்கப்பட்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதாவது இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கத்தினாரு. அண்ட் இறுதி சடங்கில் நடந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே சொத்துக்கள்னு சொல்லப்படுது. ஆரம்பத்துல மனோஜ் கிரியேஷன்ஸ் என்ற பெயர்ல படங்களை சொந்தமாவே தயாரிச்சுட்டு வந்த பாரதி ராஜா அதுக்கப்புறமா தன்னுடைய மகள் ஜனனி பெயர்ல படங்களை தயாரிச்சாரு. அவருடைய பெண்ணுக்கு சொத்து இருக்கணும்ன்ற கொள்கையுடன் ஆரம்ப காலத்துல அவர் வாங்கிய சேத்துப்பட்டு வீட்டை ஜனனி பேர்ல தான் வாங்கியிருக்காரு. சென்னை நீலாங்கரை வீடு, அதுக்கு பக்கத்துல இருக்க 9 கிரவுண்டு காலிமனை, தியாகராய நகர்ல இருக்கிற வீடு, வலசரவாக்கம் நாயுடுகால் பில்டிங், தேனாம்பேட்டையில இருக்கிற வணிக வளாகத்துல 2 தளங்கள், தேனி அண்ட் வத்தலகுண்டுல இருக்கிற வீட்டுடன் கூடிய பல ஏக்கர் பண்ண தோட்டங்கள் எல்லாமே பாரதிராஜா பேர்ல தான் இருந்ததா கூறப்படுது. இதுல நீலாங்கரையில இருக்க வீடு அண்ட் அது பக்கத்துல இருக்க காலிமனைய தன்னுடைய மகன் மனோஜுக்கு எழுதி கொடுக்க முடிவு செய்த நிலையில தான் மனோஜ் இருந்து விட்டதுனால மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டாரு பாரதி ராஜா. அதோட 1984 ஏற்பட்ட மாரடைப்பு காரணமா தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிட்டு வந்திருக்காரு. ஆனா மகனுடைய இறப்புக்கு அப்புறமா அந்த மாத்திரையை அவர் சரியா எடுத்துக்கொள்ளாம இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் மலேசியா போயிருக்கும் போது பாரதி ராஜா கிட்ட ரகசியமா கையெழுத்து பெற்று நீலாங்கரி வீட்டை மகள் ஜனனி கைப்பற்றியதா சொல்லப்படுது. அதோட தன்னோட பேர்ல இருக்க பிளாட்ல வசிச்சுட்டு வர மனோஜுடைய மனைவி நந்தனாவை வெளியேற்ற சொல்லி அடையாறு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஜனனி புகார் கொடுத்திருந்தாங்க. இப்படி ஜனனிக்கும் நந்தனாவுக்கும் இடையேயான சொத்து புகார் திரையுலக அரசியல் அதிகாரம் உள்ள பஞ்சாயத்து பண்ணவங்க கூடிய கைகளுக்கு இது போயிருக்கு. இந்த பிரச்சனைக்கு எந்த முடிவுமே எட்டாவது நிலையில தான் பாரதி ராஜாவும் உயிரிழந்துட்டாரு. அவருடைய இறுதிச்சடங்குல பங்கேற்க தன்னுடைய 2 மக்களுடன் சென்றிருந்த நந்தனாவை பயங்கரமா திட்டி அங்கிருந்து விரட்டியிருக்காங்க ஜனனி. இந்த சம்பவம் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பதற வச்சிருக்கு. சத்தம் கேட்டு முந்தி சென்று நடிகை ராதிகா ஜனனிய சாந்தப்படுத்தினாங்க. தந்தை மனோஜை எழுந்ததோட தாத்தாவுடைய இறுதி சடங்குல இருந்து உறவுகளால விரட்டப்பட்ட அவமானம் தாங்காம நந்தனாவுடைய 2 மகள்களுமே கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுததாகவும் அங்க இதுக்கு மேலேயும் சண்டை சச்சரவு ஏற்படக்கூடாதுன்னு அவங்க 3 பேருமே சென்னைக்கு அனுப்பி வைத்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்கு. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.